என் அக்கிரமம் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அக்கிரமம் அவர் பண்ணினதான அக்கிரமம் அவர் தாங்க முடியாத பாரமாக இருக்கிறது. அக்கிரமத்தை நான் பார்க்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். வாசிங்க. ஆமென். மனுஷனுடைய அக்கிரமம் தேவன் மனுஷனை உண்டாக்கும் நல்லதுன்னு கண்டு மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் அவர் என்ன ஒரு 6வது வசனத்தில் என்ன சொல்றார்? 5வது வசனத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது. பெருகி தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அக்கிரமத்தை தான் அழகாக சொல்ற முதல் அவங்க ஆதி தோட்டம் முதலில் மனுஷனை உண்டாக்கி இப்படிப்பட்ட மனுஷனை நாம் உண்டாக்கிட்டோம் என்று தேவன் என்ன செய்வார்? மனஸ்தாபப்படுகிறார். அக்கிரமம் தேவன் வெறுக்கிறது, அக்கிரமத்தை தான் வெறுக்கிறார். அவர் என்ன சொல்வார்? நல்ல காரியங்களை செய்யலாம் என்று சொல்லுகிறார். இப்போ நான் என் பிள்ளைகளுக்கு அப்படி தான் சொல்லுவேன், நல்ல விஷயங்களை செய்ய. ஒரு தீமையான காரியத்தை செய்யும்போது அக்கிரமம் செய்யும்போது எனக்கு கோபமாக தான் வரும். அதை விட நம்ம படைத்த தேவன் எவ்வளோ மனஸ்தாபப்படுகிறார் என்பதை நான் அந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் போது நாம் காண்கிறோம். அதே போல் நம் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவும் அவருடைய அக்கிரமம் எவ்வளவாய் பெறுகிறது என்று சொல்லி அவர் புறம்புகிறார். தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறார்.